உடல் எடையை குறைக்கிறதுக்காக பாவிக்கப்படுற இந்த ஒசம்பிக் இன்ஜெக்ஷன் நாங்கள் எதிர்பார்க்கிற வகையிலான ஆரோக்கியமான வகையில் எங்களோட உடல் எடையை குறைக்குமா? இந்த ஒசம்பிக் இன்ஜெக்ஷன் என்றால் என்ன? இது எப்படி வேலை செய்து எங்களுடைய உடல் எடையை குறைக்குது? அதே மாதிரி இதை பாவிக்கிறதால என்ன வகையான பக்க விளைவுகள் ஏற்படலாம் ஆகிய விடயங்களை தெளிவாக நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம், நான் டாக்டர் சாந்தமேனன். உடல் எடை கட்டுக்கடங்காமல் அதிகரித்து கொண்டு போகிறதும் இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுத்து அதில் தோல்வி அடைஞ்சு போனவர்களும் இருப்பீங்கள். உண்மையில் இந்த உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு இலகுவான வழி என்ன இருக்கலாம்ன்றது பல பேருடைய ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த நிலையில் இலகுவான வழி என்று சொல்லப்படுறது ஒரு மாத்திரையை பாவிக்கிறதன் மூலமாகவோ அல்ல ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுக்கொள்வதன் மூலமாகவோ இந்த உடல் எடையை குறைக்க முடியுமா என்றதான் பல பேருடைய கேள்வி. இந்த நிலையில் இப்போ இந்த இன்ஜெக்ஷன் ஒன்றின் மூலமாக உடல் எடையை குறைக்கலாம்ன்றதின் அடிப்படையில் இந்த ஒசம்பிக் இன்ஜெக்ஷன் ஒரு முக்கியமான பேசுபொருளாக இருக்குது. இதில் முதலாவதாக இந்த ஒசம்பிக் இன்ஜெக்ஷன் என்றால் என்ன, இது எப்படி இந்த உடல் எடை குறைவில் பங்கெடுக்கிறதுன்றதை பார்ப்போம். உண்மையிலே இந்த ஒசம்பிக் இன்ஜெக்ஷன்ன்றது கண்டுபிடிக்கப்பட்டது டைப் 2 டயபெட்டிஸை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு மருந்தாகத்தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது. உண்மையிலே FDA அப்ரூவல் கூட இது டைப் 2 நீரிழிவுக்கு பாவிக்கிறதுக்காகத்தான் வழங்கப்பட்டிருக்க ஒழிய உடல் எடை குறைவுக்காக இந்த மருந்தை பாவிப்பதற்காக FDA அப்ரூவல் வழங்கப்படவில்லை. உடல் எடை குறைவுக்காக இந்த மருந்தை பாவிக்கிறது ஆஃப் லேபல் யூசேஜ் என்று சொல்லுவோம். அதாவது FDAயால் அப்ரூவ் பண்ணப்படாத நிலையில் இது உடல் எடை குறைவுக்காக பாவிக்கப்பட்டு வர ஒரு மருந்தாக இருக்குது. இந்த ஒசம்பிக் இன்ஜெக்ஷன்ன்றது செமகுளுடைட் எனப்படுற ஒரு வகையை சேர்ந்தது. இந்த செமகுளுடைட் என்றால் என்னென்றால் இது GLP-1 அகோனிஸ்ட் என்று சொல்லுவோம். இந்த GLP-1 என்றால் என்ன? ரைட், இதை நாங்கள் இலகுவாக விளங்கிக்கொள்ளும். நாங்கள் ஒரு உணவை உள்ளெடுத்த பிறகு உடனடியாக எங்களோட சிறுகுடலில் இருந்து GLP-1 என்று சொல்லுவோம். அதாவது குளுக்காகோன் லைக் பெப்டைட் 1 என்ற ஹோமோன் சுரக்கப்படும். இந்த ஹோமோன் முக்கியமான 3 வேலைகளை செய்யும். அதில் முதலாவது வேலை என்னன்னு சொன்னால், நாங்கள் உணவை எடுத்த பிறகு அந்த உணவில் உள்ள குளுக்கோஸ் பிளட்டுக்கு வரும். அந்த வர்ற பிளட் குளுக்கோஸின் லெவலை கட்டுப்படுத்துறதுக்கான செயற்பாடுகளை செய்ய போதும். அதுக்காக என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், இது இந்த கணையம் அல்லது இந்த பன்க்ரியஸ் என்று சொல்லுவோம், அதாவது சதை, இதில் போய் இந்த குளுக்காகோன் லைக் பெப்டைட் 1 செயற்பட்டு அங்கே இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க செய்யும். அப்போ இன்சுலின் அதிகமாக வந்தால் எங்களுக்கு தெரியும் குளுக்கோஸ் லெவல் கண்ட்ரோல் பண்ணப்படும். அதே நேரம் இது இந்த குளுக்காகோன் லைக் பெப்டைட் 1 இந்த கல்லீரலில் போய் செயற்பட்டு, சாதாரணமாக கல்லீரலில் என்ன நடக்கும்னு சொன்னால், நாங்கள் எடுக்கிற உணவின் மேலதிக உணவு அங்கே கிளைக்கோஜனா, இந்த குளுக்கோஸ் கிளைக்கோஜனா சேமிக்கப்பட்டிருக்கும். அதே நேரம் ஒரு குளுக்கோனியோஜெனிசிஸ் என்ற ஒரு செயற்பாட்டின் மூலமாக இந்த கல்லீரலில் சேமிக்கப்பட்டிருக்கிற அந்த குளுக்கோஸ் இரத்தத்துக்கு வந்து கொண்டிருக்கும். அப்போ இந்த குளுக்காகோன் லைக் பெப்டைட் என்ன செய்யும்னு சொன்னால், இந்த கல்லீரலில் இருந்து குளுக்கோஸ் விடுவிக்கப்படுறதை நிறுத்தும். அதே நேரம் மூன்றாவதாக நாங்கள் உணவை எடுத்த பிறகு இந்த உணவுங்களோட உணவு கால்வாயில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் அது நகர்ந்து கொண்டு போகணும். அந்த ஒவ்வொரு கட்டங்களையும் ஒவ்வொரு சமிபாட்டு செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும். ஆகவே இந்த குளுக்காகோன் லைக் பெப்டைட் 1 என்ன செய்யும்னு சொன்னால், இந்த உணவின் சமிபாட்டு தொகுதியில் இந்த உணவின் அசைவை கொஞ்சம் ஸ்லோவாக்க போகுது, கட்டுப்படுத்த போகுது. அதே நேரம் இன்னும் ஒரு மிக முக்கியமான செயற்பாடாக, நாங்கள் உணவை எடுத்த பிறகு எங்களுக்கு உணவுக்கு போதும் என்ற ஒரு உணர்வு எங்களுக்கு உருவாகும். சாதாரணமாக அது அந்த உணர்வை உருவாக்குறதுல முக்கிய பங்கெடுக்கிறது இந்த குளுக்காகோன் லைக் பெப்டைட் 1 என்ற ஹோமோன். இது மூளையில் போய் செயற்பட்டு எங்களோட சட்டைட்டி சென்டர், அதாவது எங்களோட உணவு போதும் என்ற உணர்வை உருவாக்குற அந்த சென்டரில் போய் வேலை செய்து இது அந்த போதும் என்ற உணவை எங்களுக்கு உருவாக்கும். அப்போ மொத்தத்தில் இதன் செயற்பாடு எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால், இந்த கணையம் அல்லது சதையிலிருந்து இன்சுலின் விடுவிக்கப்படுறது அதிகரிக்க செய்து குளுக்கோஸ் லெவலை கட்டுப்படுத்துறது, கல்லீரலில் இருந்து குளுக்கோஸ் இந்த குருதிக்கு விடப்படுறதை கட்டுப்படுத்துறது, அதே நேரம் இந்த உணவு எடுத்த பிறகு உணவு கால்வாயில் உணவு அசைந்து போகிற வேகத்தை கட்டுப்படுத்துறது. இதை விட எங்களுக்கு பசி உணர்வை இல்லாமல் பண்ணுற சட்டைட்டி, போதுமன்ற ஒரு திருப்தி உணர்வை உருவாக்குற செயற்பாட்டை மேற்கொள்ளும். இப்போ நாங்கள் ஏற்கனவே நாங்கள் இந்த செமகுளுடைட் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒசம்பிக் இன்ஜெக்ஷன் வகையான இந்த மருந்துகள் என்ன செய்யும் என்றால், இவற்றை நாங்கள் சொல்லுவோம் GLP-1 அகோனிஸ்ட். அகோனிஸ்ட் என்றால் ஒரு பிரச்சனை இல்லை, சின்ன ஒரு விஷயம். ஒரு ஆளை மாதிரியே இருக்கிற இன்னும் ஒரு ஆள் செய்கிற வேலையை போய் இன்னும் கடுமையாக செய்ய பண்ணக்கூடிய ஒரு ஆள், அவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த GLP-1 என்ற ஹோமோனை போலவே இந்த ஒசம்பிக் இன்ஜெக்ஷன் வேலை செய்ய போகுது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த GLP-1 என்ற இயற்கையாக சுரக்கிற ஹோமோன் எங்களோட உடலில் வேலை செய்ய போகிறது 1 நிமிடங்களுக்கு மட்டும். அதனுடைய அரை ஆயுட்காலம் கிட்டத்தட்ட 1 தொடக்கம் 2 நிமிடங்கள், அவ்வளவு நேரத்துக்கு அது வேலை செய்துட்டு போயிடும். ஆனால்
இந்த GLP-1 அகோனிஸ்ட் என்ற இந்த ஒசம்பிக் இன்ஜெக்ஷனை பொறுத்தவரை நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுக்கொண்டால் அது தொடர்ச்சியாக உங்களுக்கு ஒரு கிழமைக்கு உடலில் வேலை செய்யும். இந்த செயற்பாடுகள் எல்லாமே இந்த இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை அதிகரிக்க செய்யாமல் கட்டுப்படுத்துறதுல முக்கிய பங்கெடுக்கிறதால தான் இந்த மருந்து, அதாவது இந்த ஒசம்பிக் என்ற இன்ஜெக்ஷன் வந்து இந்த டைப் 2 நீரிழிவு நோயாளிகளுக்கான மருந்தாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதே நேரம் இந்த செயற்பாடுகளின் போது ஒரு பக்க விளைவாக ஏற்படுறதான் உடல் எடை குறைவு. எப்படி உடல் எடை குறைவு ஏற்படும் என்று சொன்னால், எங்களுக்கு தெரியும், நாங்கள் உணவு எடுத்த பிறகு இந்த சிலோ மூவ்மெண்ட், அதாவது உணவு சமீபாட்டு தொழிலில் சிலோவாக செஞ்சு கொண்டிருக்கிறாள் எங்களுக்கு ஃபுல்னஸ், நீண்ட நேரமாக வயிறு ஒரு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆகவே பசி எடுக்காது, உணவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பசி எடுக்கிற உணர்வு, அதாவது போதுமன்ற உணர்வு நீண்ட நேரமாக எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறதால நாங்கள் உணவை எடுக்க போகிறதில்லை. ஆகவே நாங்கள் எடுக்கிற கலோரின் அளவு குறைவடைய போகுது. கலோரின் அளவு குறைவடைஞ்சால் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வெயிட் லாஸ் வந்து வரப்போகுது. சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த வகையான உடல் எடை குறைப்பு ஆரோக்கியமானதா. உண்மையில் உடல் எடை குறைப்பு என்றால் நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேணும். என்னென்னு சொன்னால், எங்களோட உடலில் இருந்து மேலதிகமான கொழுப்பை குறைக்கிறதன் மூலமாகத்தான் நாங்கள் உடல் எடையை குறைக்க வேணும். உடலில் இருந்து நாங்கள் இடை குறைவு நாங்கள் பொதுவாக கருதிக்க அது கொழுப்பு போகலாம், புரதம் போகலாம், அதாவது எலும்புகளில் இருந்து இடைக்குறைவு ஏற்படலாம், இப்படி பல வகையான இடைக்குறைவு ஏற்படலாம். ஆகவே உண்மையான ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸை நீங்கள் செய்ய வேணும் என்று சொன்னால் உங்களுக்கு ஃபேட் மட்டும்தான் போகணும். ஆகவே இங்கே என்ன நடக்க போது, நாங்கள் எடுக்கிற கலோரி குறைவடை போது, அதனால் மொத்தத்தில் இந்த உடல் எடை குறைவு ஃபேட்டில் இருந்தும் போகும், எங்களோட தசைகளில் இருந்தும் போகும், எலும்புகளில் இருந்தும் போகும். ஆகவே இந்த நிலையில் எங்களுக்கு ஒட்டுமொத்தமாகவே ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் இந்த இடைக்குறைவு முக்கியமாக ஒரு 35-40 வயதை கடந்தவர்களில் இப்படியான ஒரு இடைக்குறைவு ஏற்படும் எனில், முக்கியமாக இந்த தசைகளில் இருந்து இந்த இடைக்குறைவு ஏற்படும் என்றால் அவர்களுக்கு ஆல்ரெடி இந்த சாக்கோபீனியா என்ற ஒரு நிலை ஒன்று இருக்கும். அதாவது இயல்பாகவே உடலில் இருந்து அந்த தசைகளின் அளவு குறைவடைஞ்சு கொண்டு போகிற ஒரு தன்மை ஒன்று இருக்கும். ஆகவே இந்த நிலையில் அவர்கள் இந்த தசைகளில் இருந்து தசைகள் மெலிவடைஞ்சு அல்ல தசைகள் உடைஞ்சு அதிலிருந்து புரதம் வெளியேறி இடைக்குறைவு ஏற்படுமாக இருந்தால் மீளவும் அவர்கள் அந்த நிலையை கொண்டு வர்றது மிகவும் கடினமானது. ஆகவே இங்கே ஏற்படுற இந்த உடல் எடை குறைவு வந்து ஆரோக்கியமானதாக கருத முடியாது. சரி, அப்படியாக இருந்தால் இந்த நீரிழிவு நோயாளிகளையும் இதை பாவிக்கக்குள்ளே இந்த உடல் எடை குறைவு ஏற்படும் தானே, அதுவும் ஆரோக்கியமானதாக கருத முடியாதானே என்று சொல்லி ஒரு கேள்வி வரலாம். அப்போ நாங்கள் உண்மையில் பார்த்தோம்னால் இதை நீரிழிவு நோயாளிகளுக்கும் யாரில் பாவிக்கலாம் என்று சொல்லி சில வரையறைகள் இருக்குது. முக்கியமாக ஒருவருக்கு அந்த உடல் எடை சார்ந்து ஏற்படுற நோய் நிலைகள் இருக்குது. இப்போ அதிக உடல் எடையால் ஏற்பட்ட நீரிழிவு, அதிக உடல் எடையால் ஏற்பட்ட ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன், அதே மாதிரி அதிக உடல் எடையால் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா, அதாவது கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரிக்கிற நிலை, இப்படி அவருக்கு ஏற்பட்ட இந்த நோய் நிலைகளுக்கு ஒரு முக்கிய ஒரு காரணமாக இந்த உடல் எடை இருந்து, அதே நேரம் இந்த உடல் எடையை அவர் கட்டுப்படுத்த முடியலாத நிலையில் இருக்குது. இந்த நோய் நிலைகளால் வந்து உடல் எடை கட்டுப்பாடு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதே நேரம் இந்த உடல் எடையை குறைப்பதன் மூலமாக அந்த நோய் நிலைகளில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு முன்னேற்றத்தை காணலாம் என்ற ஒரு நிலையிலே ரிஸ்க் வேர்சஸ் பெனிஃபிட்ஸ் என்று சொல்லி, அதாவது அதை பாவிப்பதால் ஏற்படுற நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் இடையான பேலன்ஸ், சமநிலையை கருத்தில் கொண்டு பாவிக்கிறது பொருத்தமானது. அவருடைய நோய் நிலையோட ஒப்பிடைக்குள்ள அதை பாவித்து உடல் எடையை குறைக்கிறது நல்லது, அவருக்கு ஆரோக்கியமானதுன்னு கருதுகிற பட்சத்தில் தான் உண்மையிலே இதை பாவிக்கலாம். அதே நேரம் இங்கே பாவிக்கப்படுற இந்த டோஸும் குறைஞ்ச டோஸிலிருந்து அதிகரித்து செல்லப்பட வேணும். இப்போ நீங்கள் இந்த செலிபிரிட்டிஸ் சில பேரை பார்த்தீங்களா, சடுதியாக ஒரு ஷார்ட் டைமில் உடல் எடையை குறைச்சிருப்பினும் அவர்களுடைய தோற்றத்தை நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் அவர்கள் இருந்ததில் பார்க்க திடீரென்று ஒரு வயதான தோற்றத்துக்கு வந்திருப்பினோம். ஸோ இது வந்து ஒசம்பிக் ஃபேஸ் என்று சொல்லுவோம். அதாவது இந்த சடுதியான உடல் எடை குறைவால் ஏற்படக்கூடிய ஒரு வயதான தோட்டம் மாறுதை நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதில் முக்கியமாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், எங்களோட தோல் இருக்குது, இந்த தோலுக்கு கீழே சப்கீட்டேனியஸ் ஃபேட், தோலுக்கு கீழான கொழுப்பு படை இருக்குது. அதான் எங்களை வந்து இளமையாக வச்சிருக்கிறதும் அதே மாதிரி இந்த இறுக்கமாக இந்த தோலை வச்சிருக்கிறதுலையும் பங்கெடுக்கும். இப்போ இந்த ஒசம்பிக் இன்ஜெக்ஷனை வந்து ஹை டோஸில் பாவிச்சு ஒரு ஷார்ட் டைமில் டக்குண்டு உடல் எடையை குறைக்கிறார்கள். அதுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த சப்கியூட்டேனியஸ் தோலுக்கு கீழே உள்ள இந்த கொழுப்பு விரைவாக கரைஞ்சு போயிடும். கொழுப்பு மட்டுமில்லை, அதுக்கு கீழே புரதங்கள் எல்லாமே போனால் அந்த சப்போர்ட் இருக்காது. இதனால் அவர்கள் இந்த தோல் சுருங்கி ஒரு வயதான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த ஒரு நிலையில தான் அவையிட்ட அந்த தோட்டத்தை பார்த்து ஒசம்பிக் ஃபேஸ் என்று சொல்கிறது. உண்மையிலே இந்த நிலை சடுதியான ஒரு உடல் எடை குறைப்பை யார் செய்தாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இன்ஜெக்ஷனை பாவித்து அதிக டோஸில் ஷார்ட் டைமில் குறைக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்து பாவிக்கிறதால இது இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
இந்த ஒசம்பிக் இன்ஜெக்ஷனை பாவிப்பதால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்னென்னு பார்த்தோம்னால், ஒன்று இந்த கொழுப்பு குறைஞ்சி உடல் எடை குறைவு ஏற்படுற சேம் டைம் உங்களுக்கு மசில் மாஸ் குறைகிறதும் போன் மாஸ் குறைகிறதும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏற்படும். திடீரென்று உங்களுக்கு இந்த உடல் எடை குறைவு ஏற்படுறதால அந்த ஸ்ட்ரெஸ் ஃபுல்லான சூழலுக்கு உங்களோட உடல் போகிறதால முடி உதிர்ந்து போகிறது, உடல் வலிமை குறைஞ்சு போகிற தன்மை, இப்படி அந்த எல்லாம் ஏற்படும். அடுத்ததாக ஏற்படக்கூடிய ஒரு பக்க விளைவாக சொல்லப்படுறது பான்க்ரியேட்டைட்டிஸ், அதாவது கணையம் இல்லை சதையில் அழற்சி ஏற்படக்கூடிய நிலை ஏற்படலாம். இதை விட இந்த தைராய்டு சுரப்பி இதில் இந்த நீண்ட காலத்துக்கு இந்த இன்ஜெக்ஷனை பாவிக்கிறதால இந்த தைராய்டு சுரப்பில் கட்டிகள் உருவாக்கலாம். நீண்ட கால அடிப்படையில் இந்த தைராய்டு கேன்சர் புற்றுநோய் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதை விட மிக முக்கியமாக ஏற்படக்கூடிய ஒரு பக்க விளைவாக நாங்கள் கருதலாம். இப்போ எல்லாருக்குமே இந்த அல்சர் பிரச்சனை. அல்சரில் முக்கியமாக ஆசிட் ரிஃப்ளக்ஸ். ஆசிட் ரிஃப்ளக்ஸுக்கு உரிய இன்னும் ஒரு முக்கிய காரணம் இந்த கேஸ்ட்ரிக் எம்ப்டிங் டிலே என்று சொல்லுவோம். அதாவது இந்த சாப்பிட்ட உணவு நீண்ட நேரம் உள்ள தேங்கி நின்று டக்குன்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போகாமல் இருக்கிறதும் இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸுக்கு ஒரு காரணம். அப்போ மிக முக்கியமாக இந்த சமிபாட்டு நிலை தாமதம் இருக்கிறதால இந்த ஏற்கனவே இந்த அல்சர் பிரச்சனை ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கிறார்களுக்கு இது இன்னும் பேர்ஸ் ஆகும். அதே நேரம் சிலர் யோசிக்கலாம், இந்த ஒசம்பிக் இன்ஜெக்ஷனை போட்டுட்டு இது உடல் எடை எப்படியோ குறையும் தானே, நாங்கள் விரும்பின என்ன சாப்பாட்டையும் சாப்பிட்டு போகலாம்னா அப்படி செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த சமிபாட்டு பிரச்சனை உங்களுக்கு வரும். சமிபாட்டு டிலே ஆகிறதால அதால் இந்த குமட்டல் ஏற்படுறது, வாந்தி ஏற்படுறது, டயரியா வயிற்றோட்டம் வரலாம், அல்லது கன்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வரலாம். இப்படி இந்த உணவு கால்வாய் சார்ந்த எந்த விதமான பிரச்சனைகளையும் இது உருவாக்கக்கூடியது. இதை விட இந்த இன்ஜெக்ஷனை பாவிக்கிற சிலருக்கு இந்த பார்வை குறைபாடு, பார்வை சார்ந்த பிரச்சனைகள் வரதாகவும் சொல்லப்படுது. இதை விட இன்னும் பல பக்க விளைவுகள் ஏற்படலாம். ஸோ இப்போ மொத்தத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஒசம்பிக் இன்ஜெக்ஷன்ன்றது வெயிட் குறைக்கிறதுக்காக அல்லது உடல் எடையை குறைக்கிறதுக்காக அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு இன்ஜெக்ஷன் இல்லை. இது ஆஃப் லேபிள் யூஸாகத்தான் இந்த உடல் எடை குறைப்புக்காக பாவிக்கப்படுது. இதை பாவிக்கிறதால இப்படியான பல பக்க விளைவுகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் இங்கே உருவாகிற அந்த உடல் எடை குறைவும் ஒரு ஆரோக்கியமான உடல் எடை குறைவாக இருக்காது. இது கடுமையான மெடிக்கல் சூப்பர்விஷனின் கீழாக ஒரு குறைஞ்ச டோஸில் இருந்து சரியாக ட்ரைட்டேட் பண்ணி ஒரு சரியான எக்ஸசைஸ், சரியான டயட்டிங் எல்லாம் ப்ராப்பராக எடுத்து செய்யக்குள்ள சில வேளை இது கொஞ்சம் பெனிஃபிட்டான எஃபெக்ட்டுகளை கொடுக்கலாம். ஆனால் பெரும்பாலானவர்கள் இந்த சடனாக உடல் எடையை குறைக்கும் நோக்கத்தில் அதிக டோசேஜ் பாவிக்கிறதன் மூலமாக இது பக்க விளைவுகளை தான் அதிகமாக கொடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோசனமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். தொடர்ந்தும் மற்றொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.